லவ் அண்ட் லஸ்ட் இதுக்கான டிஃப்ரெண்ட். இப்போ லஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அதை எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அதுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது எங்க சொல்யூஷன் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது அது எந்த ஒரு ப்ராப்ளமுக்குமே வந்து கோவத்தில் வந்து என்ன பேசுகிறோம் அப்படின்னே தெரியாமல் பேசுகிறாங்க. மேக்ஸிமம் இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறது. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கெட்ட வார்த்தையே பேசக்கூடாது, கோவம் வந்தால் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்ல வரல. இந்த மாதிரி ஒரு சோஷியல் செட்டிங்கில் இருக்கும்போது இல்லை ஒரு பார்ட்னரை வந்து நம்ம கெட்ட வார்த்தை பேசுகிறது அவங்களுக்கு இதை வச்சு ஒரு சைக்காலஜியில் எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணியிருக்காங்க. போபோடால் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பொம்மையை ஒருத்தர் வந்து கோவப்பட்டதுக்கு அப்புறமா வந்து பொம்மையை பஞ்ச் பண்ணுறாங்க. இதை ஒரு குழந்தை, ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைய பார்க்க விடுறாங்க. எப்பயுமே காலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் பண்ணணும், அது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னா, ஸ்கூல் பசங்களுக்கும் உண்மையாக டிப்ரெஷன் அதெல்லாம் இருக்குமா? டிப்ரெஷன் அதெல்லாம் இருக்குமான்னு கேட்டோன்னா கண்டிப்பாக இருக்கும். பட் ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன, டிப்ரெஷன்னா என்ன, அதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்ற அவேர்னஸ் இல்லாதனால தான் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சர்ஜியஸ். கோபத்தை, டிப்ரெஷனை, ஸ்ட்ரெஸ்ஸை இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடலாமா? சைக்காலஜி தெரிஞ்சால் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு சைக்காலஜினா என்ன அப்படி எல்லாத்தையும் நமக்கு தெளிவாக சொல்கிறதுக்கு தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு சைக்காலஜிஸ்ட் முகேஷ் கற்பகராஜா. வணக்கம் சார், எப்படி? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஃபஸ்ட் கொஸ்டினாக நான் வந்து இது வந்து பேசிக்காக நிறைய பேருக்குள்ள டவுட்டு, எனக்குமே பர்சனலாக அந்த டவுட் ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு. சைக்காலஜிஸ்ட் தெரிஞ்ச எல்லாருமே மைண்ட் ரீட் பண்ணிடுவாங்க. ஆப்போசிட்டில் யார் வந்தாலுமே இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க, அதனால் அவங்க இப்படி தான் அப்படின்னு மைண்ட் ரீட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு கம்ப்ளீட் மித்து. யாராலையுமே அப்படி பண்ண முடியாது. சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் யாராலையுமே எவ்வளோ தெரிஞ்சாலும் சரி சைக்காலஜி பற்றி எதிர்க்க இருக்கவங்கக்கிட்ட அவங்க மைண்டில் என்ன நினைக்கிறாங்கன்றதெல்லாம் அப்படியே டிட்டோவாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே வேர்ட்ஸில் சொல்லிட முடியாது. ஸோ இது நமக்கு பேசிக்காக சந்திரமுகி படத்தில் நம்ம ரஜினி ஆரம்பித்து வச்சுட்டு போனது, மனசில் நினைக்கிறது சைக்காட்ரிஸ்ட் சொல்லிவிடுவாங்க அப்படின்ட்டு. பட் எந்த ஒரு சைக்காலஜிஸ்ட்டும் சரி சைக்காட்ரிஸ்ட்டும் சரி மைண்டில் நினைக்கிறத வந்து இன்னொருத்தர் நினைக்கிறதெல்லாம் அப்படி சொல்லிட முடியாது. சைக்காலஜின்றது சயின்டிஃபிக்காக ஹியூமன் மைண்டையும் பிஹேவியரையும் பற்றி படிக்கிறதே தவிர அவங்க மைண்ட் ரீட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. கண்ணு வந்து லெஃப்ட் சைட் போகிறத வச்சு அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க, ஓகே, அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது. அது உண்மை தானே? கண்ணு லெஃப்ட் போகிறத வச்சு சொல்லிட முடியுமா? அது வந்து ஜஸ்ட் தியரி தானே தவிர கம்ப்ளீட்லாக ப்ரூவ் அண்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போது லெஃப்ட் சைடு பார்த்தா நம்ம யோசிக்கும் போது நேச்சுரலாக நிறைய பேர் லெஃப்ட் சைடில் பார்ப்பாங்க. பிகாஸ் லெஃப்ட் சைடு பிரெயின் ஆக்டிவேட் ஆகிறதுனால தவிர லெஃப்ட் சைடு பார்த்துக்கிறதுனால அவங்க உண்மை தான் சொல்கிறாங்க, இல்லை ரைட் சைடு பார்க்கறதுனால போய் தான் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரூவ் அண்ட் ஃபேக்ட்னு சொல்லிட முடியாது. ஸோ இப்போ எனக்கு அந்த அவேர்னஸ் இருக்குது, நான் லெஃப்ட் சைடில் பார்த்தா தான் உண்மை சொல்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்கன்னா நான் ரைட் சைடில் பார்த்துட்டே போய் சொல்லலாமே. ஸோ அதனால் அதையுமே ஒரு ப்ரூவ் அண்ட் ஃபேக்ட் சயின்டிஃபிக்கலாக லெஃப்ட் சைடு பார்த்தாலே அவங்க உண்மை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட முடியாது. லெஃப்ட் சைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகிறதுனால நம்ம அன்கான்ஷியஸாக லெஃப்ட் சைடில் பார்ப்போமே தவிர இப்போ கான்ஷியஸாக எஃபர்ட் போட்டு நான் ரைட் சைடில் பார்த்துட்டு உண்மையும் சொல்லலாம், லெஃப்ட் சைடில் பார்த்துட்டே பொய்யும் சொல்லலாம். ஸோ அதை வச்சு நம்ம இவங்க போய் தான் சொல்கிறாங்க உண்மை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட முடியாது. நம்ம இந்த லை டிடெக்டர் அப்படின்னா ஒரு டிவைஸ் இருக்குது. எஸ். ஸோ அதெல்லாம் எதுக்காக கோர்ட் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதோட ரிசல்ட்டையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்க, அதையும் எவிடன்ஸாக அவங்க யூஸ் பண்ணிக்க மாட்டேங்க? எஸ், லை டிடெக்டர் பேசிக்காக பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்கிறாங்களா போய் சொல்கிறாங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கும்னா நம்ம ஹார்ட் ரேட், பல்ஸ் இந்த மெஷர்ஸில் வச்சு தான் கண்டுபிடிக்கும். ஸோ ப்ரொஃபஷ்னலாக ஒருத்தர் கம்ப்ளீட்டாக ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருக்குது அப்படின்னா நான் என்னோடய ஹார்ட் பீட்டையும் என்னோடய பல்ஸையும் காமாக வச்சுக்கிட்டும் நான் போய் சொல்லலாம். சப்போஸ் நான் உண்மையே சொல்லும்போது என்னோடய ஹார்ட் பீட் வேறு ஏதாவது ரீசன்னால் கூட பல்ஸ் ரேட்டும் ஹார்ட் பீட்டடும் அதிகமாகலாம். ஸோ இதனால் அந்த லை டிடெக்டருமே வந்து இவங்க கம்ப்ளீட்டாக உண்மையை தான் சொல்கிறாங்க இல்லை கம்ப்ளீட்டாக போய் தான் சொல்கிறாங்கன்னு 100% ப்ரூவ் பண்ணாது. ஓகே ஓகே, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அது உண்மையாக பொய்யான்னு சொல்லுமே தவிர 100% இவங்க உண்மை தான் சொல்கிறாங்க, 100% இவங்க போய் தான் சொல்கிறாங்கன்னு சொல்லாது. அதனால தான் கோர்ட்டில் வந்து எவிடன்ஸ் அண்ட் ப்ரூஃப் கேட்பாங்களே தவிர லை டிடெக்டரை வச்சு ஒருத்தர் உண்மை தான் சொல்கிறாரு போய் தான் சொல்கிறாருன்ட்டு கம்ப்ளீட்டாக பிலீவ் பண்ண முடியாது. நிறைய பசங்க இப்போ உள்ள பசங்களாம் எல்லாருமே சரி, உங்களுக்கும் சரி, ஃபர்ஸ்ட் நான் உங்களையே வச்சு கேட்குறேனே, உங்களுக்கு ஆஸ் அ ஹியூமனாக டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்லாம் வருமா? அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஓகே, இது வந்து செகண்டாக இருக்கிற ஒரு சின்ன மித்துன்னே சொல்லலாம். சைக்காலஜிஸ்ட்டுக்கு வந்து கோவம் வராது, சைக்காலஜிஸ்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது, சைக்காலஜி டிப்ரெஷன் இருக்காதுன்னு சொல்கிறது வந்து இப்போது டாக்டருக்கு உடம்பு சரியாகலாம் போகாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். அவங்களுக்கும் இந்த கோபம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாமே வரும். அவங்களுக்கு என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அவங்களுக்கு இந்த கம்ப்ளீட் அவேர்னஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ் எதனால் வருது, என்ன பண்ணலாம், எது கரெக்டான கோப்பிங் மெக்கானிசம், நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்றது நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு அவேர்னஸ் இருக்குமே தவிர அவங்களுக்கும் எல்லாமே ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் வரும். நான் பர்சனலாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்தி கோப்பிங் மெக்கானிசம் எதோ அதை ட்ரை பண்ணுறதுக்கு என்னோடய மேக்ஸிமம் லெவல் ஆஃப் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணுவேன். பட்
ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட்டாக இருந்தாலுமே நாங்களும் ஹியூமன்ஸுன்றதுனால எங்களுக்குமே ஸ்ட்ரெஸ்ஸு சம்டைம்ஸ் டிப்ரெஷன் இதெல்லாமே இருக்க தான் செய்யும். ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த அவேர்னஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு லிட்டில் எட்ஜ் இருக்குன்னே சொல்லலாம். இந்த டிப்ரெஷன் நீங்கள் சொன்னீங்க. ஸோ நான் கேட்குறேன், இந்த ரீசெண்ட் டேஸ் அந்த சோஷியல் மீடியா நான் நினைக்கிறேன் சோஷியல் மீடியா அதெல்லாம் வந்ததுலேருந்து சும்மா அந்த ஸ்கூல் பசங்களாம் நான் டிப்ரெஷனில் இருக்கேன், நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், ஸ்டேட்டஸ் ஸ்டோரி எல்லாம் வச்சுட்டு இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உண்மையாகவே ஸ்கூல் பசங்களாம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எக்ஸாம் ஓகே, அது வந்து ஸ்ட்ரெஸ் எக்ஸாம் வருது அந்த ஸ்ட்ரெஸ் வரும் ஓகே. ஆனால் அந்த டிப்ரெஷனில் வேறு எதுவும் பண்ணிக்கிறது அந்த இதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது பசங்க அப்படிலாம் பண்ணுறது இதெல்லாம் ஸ்கூல் பசங்களுக்கும் உண்மையாகவே டிப்ரெஷன் அதெல்லாம் இருக்குமா? டிப்ரெஷன் அதெல்லாம் இருக்குமான்னு கேட்டோன்னா கண்டிப்பாக இருக்கும். டீனேஜ் இப்போது ஒரு 11-12 இயர்ஸ்லேருந்தே டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே வரது காமன் தான். பட் ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன, டிப்ரெஷன்னா என்ன, அதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்ற அவேர்னஸ் இல்லாதனால தான் அவங்களுக்கு இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை பதட்டமா ஆங்ஸைட்டியான்றது தெரியாமல் அவங்களே அதை டிப்ரெஷன் பிலீவ் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சுனாலே இதுக்கான ஆன்சர் கிளியராக கொடுத்துடலாம். ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எவ்ரிடே லைஃப்பில் நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் தான். இப்போ நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, நான் படித்தே ஆகணும் அப்படின்னா எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் தான், அது யூஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, நான் படிக்கணும், அந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணும், என்னோட அட்ரினலை கொஞ்சம் பம்ப் பண்ணி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு படிக்கிறதுக்கு. இதுவே அந்த எக்ஸாமில் நான் உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு தெரியாத கொஷின், எல்லாமே தெரியாத கொஷின் கேட்டாங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த டைமில் எனக்கு ஒரு சின்ன டிஸ்ட்ரெஸ் வரலாம், பிகாஸ் எனக்கு தெரியும் என்னால் இப்போ எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு. அந்த ஸ்ட்ரெஸ் வேணால் கொஞ்சம் அந்த டைம் வரைக்கும் எனக்கு ஒரு கஷ்டமான ஸ்ட்ரெஸ், அது எனக்கு எந்த வகையிலும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. டிப்ரெஷன் அப்படின்றது தொடர்ந்து ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் சேட்னஸ், எந்த விதத்துலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, நம்ம லேக் ஆஃப் ஸ்லீப், லேக் ஆஃப் அப்படைட், அதுன்னு நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. இது எல்லாமே இருந்து ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம் ஒரு 1 வீக்கோ 10 டேஸோ இருந்தால் தான் அவங்கள டிப்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். இதுவே இன்னும் ப்ரொலாங்டாக ஆச்சுன்னா கிளினிக்கல் டிப்ரெஷன்னு சொல்லுவோம். அதுதான் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் டிப்ரெஷன். சூசைட் அட்டம்ப்ட்ஸ் பண்ணுறதோ இல்லை செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிறதோ இது எல்லாமே வருது அந்த கிளினிக்கல் டிப்ரெஷனில் தான் வரும். பசங்க இப்போ இந்த மாதிரிலாம் போடுறதுக்கு காரணம் அவங்க அப்பப்போ அந்த மூட் ஸ்விங்ஸ், அந்த சடன் சேட்னஸ் வர்றது, இது செல்ஃப் இன்டியூஸ்டாக கூட இருக்கும். சம்டைம்ஸ் இப்போது நம்ம அந்த ஸ்டேட்டஸ் பார்க்கறதுனால கூட நம்ம லைஃப்பில் ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிறதுனால அவங்க போடுறாங்களே தவிர எக்ஸ்ட்ரீமாக டிப்ரெஷனில் தான் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அவங்க ஸ்டேட்டஸ் போடுறத வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. மூட் ஸ்விங், இது இந்த வார்த்தையும் இப்போ ரொம்ப இதாகிட்டு இருக்கு. மூட் ஸ்விங் வந்து பசங்களுக்கு நார்மலாக வர்றது இயல்பு தானா? ஓகே, அவங்க திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு சிரிப்பாங்க. இந்த கோவத்தை மேக்ஸிமம் இந்த மூட் ஸ்விங் எப்படி பார்த்துருக்கோம்னா, கோவத்தில் வந்து ஏதாச்சும் பண்ணிடுவாங்க, அடுத்தவங்களை அடிக்கிறதோ இல்லை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க, பண்ணிட்டு உடனே சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு டக்குன்னு மூடு மாறும். அதெல்லாம் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஓகே, டீனேஜில் மூட் ஸ்விங்ஸ் வர்றது நார்மல் தான், பிகாஸ் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிறதுனால அந்த மூட் ஸ்விங்ஸ் வரும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது ஆங்கரில் போய் முடியறதுக்கு காரணம் அவங்களுக்கு கரெக்டாக அந்த மூட் ஸ்விங்ஸை எப்படி ரெகுலேட் பண்ணணும் அந்த செல்ஃப் அவேர்னஸ் இல்லாதனால தான் அவங்களுக்கு அது எமோஷனல் ரிலீஸாக அந்த ஆங்கர் ஹெல்ப் பண்ணுது. கோவம் வந்ததுன்னா நான் இந்த மூட் ஸ்விங்ஸை இப்படி நான் ஹேண்டில் பண்ணிடலாம், இப்போ யாராவது ஒருத்தர் திட்டேன்னா எனக்கு ஓகே நான் அந்த கோவத்தை கரெக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன்ற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறதுனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க மூட் ஸ்விங்ஸ் வந்து ஆங்கர் மூலிமா வெளிப்படுத்திடுறாங்க. சந்தோஷமாக இருக்கும்போது யார்கிட்டையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ஈஸியாகவே வந்துடும். ஆங்கருன்றப்போ அந்த மூட் ஸ்விங்ஸை எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக அந்த ஆங்கர் யூஸ் ஆகிறதுனால தான் நிறைய டீனேஜர்ஸ் வந்து அந்த ஆங்கரை ஒரு எக்ஸ்பிரஷன் டூலாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே சார், இந்த கப்புள்ஸ் நிறையா கப்புள்ஸ் லவ்வர்ஸ், ஒன் சைட் லவ்வர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்க, ஆர் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஒரு சின்ன சண்டை வருது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கை வாங்கிடுறாங்க. ஆர் மீன்ஸ் ஒன் சைடில் அந்த பொண்ணு லவ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்க அப்படிங்கும்போது வேறு ஏதாவது ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு கூட போயிடுது. ஸோ இப்படிலாம் போகும்போது லவ் அப்படிங்கிறது நம்ம யாருக்கு மேலே அட்ராக்ஷன் இருக்கும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க மேலே ஒரு அன்பு காட்டு அப்படிங்கிறது தான் லவ். ஸோ இது எதுவுமே இல்லாமல் அவங்கள கொலை பண்ணுறது, அவங்கள அட்டாக் பண்ணுறது, அவங்கள ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணுறது, ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணுறது அப்படிலாம் இருக்குதுல்ல. ஸோ அதெல்லாம் ஏன் அப்படி பண்ணுறாங்க? அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாத ஒன்றா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணுறத விட இண்டிவிஜுவலாக பார்த்தோன்னா இந்த மாதிரி பண்ணுற ஆட்கள் எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு கரெக்டான ப்ராப்பரான அட்டாச்மெண்ட் ஸ்டைலில் வளர்ந்துருக்க மாட்டாங்க. அவங்களோட சைல்டுஹுட்டில் ஒழுங்காக ப்ராப்பரான அட்டென்ஷனும் ப்ராப்பரான லவ்வும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கிடச்சிருக்காது. செக்யூர் அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். நமக்கு கரெக்டான அட்டாச்மெண்ட் பேரண்ட்ஸோடு இருந்திருக்கு, பீப்புளோட ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிறதோ இல்லை அவங்கள ஏதாவது ஹார்ம் பண்ணணும்னு நினைக்கிறதோ அந்த தாட் எதுவுமே அவங்களுக்கு வராது. இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி எனக்கு இந்த விஷயம் அந்த அக்செப்டன்ஸ் லெவல் அவங்களுக்கு இருக்காது. இந்த பொண்ணு என்ன வேணான்னு சொல்லிட்டா, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னா, எனக்கு ஒரு செக்யூரான அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். எனக்கு ஒரு இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இருக்குன்னா என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த ஃபேக்டை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதப்போ தான் டியூ டு சம்
இந்த சோஷியலாக அவங்க என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸும் இருக்குது. சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தது, சினிமா, வேறு யாராவது பண்ணது, நியூஸில் பார்த்தது, இதெல்லாம் பார்த்து பார்த்து அவங்க மைண்டில் வந்து எனக்கு இதை அவள் என்ன ஓகே சொல்லலை, அக்செப்ட் பண்ணிக்கல, அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ என்னோட ரெஸ்பான்ஸாக நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுக்கிறதோ, அவங்கள அடிக்கிறதோ, இல்லை அவங்கள ஹர்ட் பண்ணணும், ஃபிசிக்கலாக ஹார்ம் பண்ணணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் அவங்களோட பர்சனாலிட்டி டைப் தானே தவிர இது ஒரு ஜென்ரலைஸாவோ மியூச்சுவலாகவோ சொல்ல முடியாது. அந்த பொண்ணு மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லை சொசைட்டி மேலே தப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த பர்சனுக்கு இண்டிவிஜுவலாக கரெக்டான அட்டாச்மெண்ட்டாக அவங்களுக்கு கரெக்டான லவ்வும் அஃபெக்ஷனும் சைல்ட்ஹுட்டில் கிடைக்கும். அதோட ரெஸ்பான்ஸ் தான் இது. லவ் அண்ட் லஸ்ட் இதுக்கான டிஃப்ரெண்ட். லவ் அப்படின்றது ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் அண்ட் எமோஷ்னல் பாண்ட் இருக்கிற பர்சன்ஸ் கூட தான் கண்டிப்பாக வரும். ஆப்போசிட்டாக இப்போ லஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா எப்பயுமே ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அண்ட் ஃபிசிக்கல் டிசைர், செக்ஷுவல் டிசைர் இருக்கிறவங்க மேலே தான் லஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். லவ் அப்படின்றது ஒரு பர்சன் கூட இருக்கும்போது போக போக ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைமில் அந்த லவ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கராகவும் இன்னும் டீப்பாகவும் அந்த எமோஷனல் கனெக்ட் அதிகமாகவும் ஆகிட்டே தான் போகும். வேற வெறும் லஸ்ட் இருந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுன்னா போக போக அவங்களுக்கு அந்த பாண்ட், அந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே கம்மியாகிட்டு தான் வரும். பிகாஸ் லஸ்ட்டுக்காக தான் அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா போக போக அவங்களுக்கு அந்த லஸ்ட்டுமே வந்து ஓகே நான் எதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்தனோ அது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்றதுனால அந்த ஸ்ட்ரென்த்னிங் வந்து போக போக கம்மியாக தான் ஆகும். வேறஸ் இன் லவ் பார்த்தோன்னா அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கிறதுனால, அந்த எமோஷனல் பாண்ட், எமோஷனல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால போக போக அது இன்னும் ஸ்ட்ரென்த்தன் ஆகிட்டே தான் போகும். இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் போக போக தான் செல்ஃப் அவேர்னஸ் இருந்தால் தான் மக்களுக்கிடையே தெரிய வர ஆரம்பிக்கும். லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து அவங்க செல்ஃப் அவேர்னஸோட எப்போ புரிஞ்சிக்கிறாங்களோ அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சஸ்டைனபிளாக இருக்கா இல்லை வெறும் லஸ்ட்டுனால இருக்கான்றது அப்போ தான் தெரியும். ஸோ இதில் வந்து லவ் லஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது அந்த கப்புள்ஸ், அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அந்த கப்புள்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து லவ் லைஃப் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அ லஸ்ட்டுக்காக தான் நம்ம இது இருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எப்படி அதுலேருந்து வெளியே வர்றது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியே வர போகிறது வந்து நீங்கள் மட்டும்தான் முடிவு பண்ணுறீங்கன்னா உங்கள் பார்ட்னரோட கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் எதிர்பார்க்குறது லவ், ஆனால் எனக்கு இங்கே எது சாட்டிஸ்ஃபை ஆகிறது லஸ்ட் மட்டும் தான் கிடைக்குது. எனக்கான கரெக்டான லவ்வோ கரெக்டான எனக்கான லவ் லாங்குவேஜோ எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பார்ட்னர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். கம்யூனிகேட் பண்ணி அதை அந்த பார்ட்னர் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். அக்செப்ட் பண்ணுறாங்க பண்ணல அது செகண்டரி, பட் ஃபர்ஸ்ட் கம்யூனிகேட் பண்ணணும். எனக்கான நீட் அந்த ரிலேஷன்ஷிப்பில் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்றது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உங்களோட பவுண்டரிஸை செட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுதான் எனக்கு தேவை இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து, இதை மீட் பண்ணோன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணலாம். இதை மீட் பண்ண முடியாது, உன்னால் பண்ண முடியாதுன்னு தோணுது, இல்லை நமக்குள்ளே இந்த பவுண்டரிஸ் செட் பண்ணுறது இன்னும் வேறு ஏதாவது கான்ஃப்ளிக்ட்டில் போய் முடியும்னு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக பிரேக்கப்புக்கு அவங்க இனிஷியேட் பண்ணுறதோ, இல்லை அந்த கான்ஃப்ளிக்ட் அவங்களால சரி பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒர்க் பண்ணி அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் லஸ்ட்டுக்காக உள்ளே வந்தாலுமே கிராஜுவலாக உங்களுக்கு அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்குது, சப்போர்ட் வருது அப்படின்னா அது லவ்வாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, என்னால் இதை கண்டினியூ பண்ண முடியும்னு அந்த பார்ட்னர் சொல்கிறாங்க, பார்ட்னருக்கும் அவங்களுக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா தே கேன் கண்டினியூ. கோவத்தில் வந்து என்ன பேசுகிறோம் அப்படின்னே தெரியாமல் பேசுகிறாங்க. மேக்ஸிமம் இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறது, யார்கிட்ட பேசுகிறோம், எங்கே பேசுகிறோம், எதனால் பேசுகிறோம் எதுவுமே தெரியாமல் கோவத்தில் ரொம்ப பேசியிருந்தாங்க. அது வந்து இப்போ லவ்ங்கிற டாபிக் அதில் இருக்கிறதுனால இப்போ லவ்னு சொல்லி கேட்குறேன். அது இல்லாமல் நார்மலாக வீட்லேயுமே சில பசங்க நான் பர்சனலாகவே பார்த்துருக்கேன், சில பசங்க பேரண்ட்ஸ்டையே கெட்ட வார்த்தை பேசியிருந்தாங்க, பேரண்ட்ஸ் முன்னாடி பேசியிருந்தாங்க, அவர் பேரண்ட்ஸை பார்த்தே பேசியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஸோ கெட்ட வார்த்தை பேசுகிறது அப்படின்றது பார்த்தோன்னா நம்மளோட ஒரு எமோஷ்னல் ரெஸ்பான்ஸ் தான் அது. இப்போ எனக்கு அதிகமாக கோவம் வருது, இல்லை அதிகமாக அழுக வருது, அதிகமாக சோகம் வருது, நான் அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்போ அது வந்து எமோஷனல் ரெஸ்பான்ஸாகவும் எமோஷனல் ரிலீஸாகவும் எனக்கு அது ஈஸியாக இருக்குது கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறது டக்குன்னு. சில பேர் எக்ஸ்ட்ரீமாக சந்தோஷமாக இருக்கும்போது கெட்ட வார்த்தை பேசுவாங்க, சில பேர் கோவப்படும் போது கெட்ட வார்த்தை பேசுவாங்க. ஸோ இது எனக்கு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இது எனக்கு ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகிடுது. எனக்கு எப்பப்பெல்லாம் கோவம் வருதோ அப்போ கெட்ட வார்த்தை பேசுறது எனக்கு அது கரெக்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது என்னோடய கோவத்தை குறைக்கிறதுக்கு. அப்போது நான் கெட்ட வார்த்தை பேசுகிறேன். இது இந்த பர்சன் முன்னாடி பேசக்கூடாது, இந்த பர்சன் இந்த இடத்துல பேசக்கூடாது அப்படின்ற கண்ட்ரோல் எனக்கு ஃபர்ஸ்ட்டில் இருந்தாலும் போக போக என்னோட எப்பயுமே கோவம் வந்தால் எனக்கு வரப்போகிற அடுத்த ரெஸ்பான்ஸ் கெட்ட வார்த்தை அப்படின்னும் போது என் மைண்டும் பாடியும் எல்லாமே அதுக்கு அடாப்ட் ஆகிடும். அடாப்ட் ஆனதுக்கப்புறமா நான் இந்த சோஷியல் செட்டிங்கில் இருக்கேன், இங்கே நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படின்ற அவேர்னஸே எனக்கு இருந்தாலும் என்னோடய மைண்டும் பாடியும் எப்பயுமே கோவம் வந்தால் என்ன பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணிவிடும். ஸோ இதை எப்படி தவிர்க்கலாம், எப்படி கம்மி பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா கோவத்துக்கு கரெக்டான ஒரு கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி. கோவம் வந்தால் கெட்ட வார்த்தை பேசுகிறத மட்டுமே ஒரு எமோஷனல் ரெஸ்பான்ஸோ எமோஷனல் ரிலீஸாக வச்சுக்காமல் இன்னொரு 4-5 ஸ்ட்ராட்டஜிஸும் இன்னொரு 4-5 எமோஷனல் ரிலீஸும் வச்சுக்கிறது நல்லது. இப்போ கோவம் வந்தால் ஒரு சில பேர் வந்து அமைதியாகிடுவாங்க, யார்ட்டையுமே பேச மாட்டாங்க. கோவம் வந்தால் ப்ரீத்திங் டெக்னிக் பண்ண ஆரம்பிப்பாங்க, இல்லை கோவம் வந்தால் அதுக்குன்னு ஏதாவது ஆப்புக்கு கேம் வச்சுருப்பாங்க, அதை விளாடுவாங்க. ஒரு சில பேருக்கு ரொம்ப கோவம் வந்தாலும் இல்லை சோகமாக இருந்தாலும் போயிட்டு பிடிச்ச ஃபுட் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு ரிலீஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஹெல்தி கோப்பிங் மெக்கானிசம் வச்சுக்கணுமே தவிர கெட்ட வார்த்தையை மட்டும் ரிலை பண்ணியிருக்கக்கூடாது. கெட்ட வார்த்தையே பேசக்கூடாது, கோவம் வந்தால் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்ல வரல. கெட்ட வார்த்தை பேசுகிறது உங்களுக்கு எமோஷனல் ரிலீஸாக இருக்குது, ரெஸ்பான்ஸாக இருக்குன்னா அதை மட்டுமே நம்பாமல்
கூட இன்னொரு ஹெல்தி கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி ஒரு சோஷியல் செட்டிங்கில் இருக்கும்போதோ இல்லை ஒரு பார்ட்னரை வந்து நம்ம கெட்ட வார்த்தை பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அது ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக வச்சுக்கக்கூடாது. ஹெல்தியான ஒரு கோப்பிங் மெக்கானிசம் வச்சுக்கணும். கரெக்டாக நம்ம யோசிக்கிறத பார்ட்னர்கிட்ட வேர்ட்ஸில் கன்வே பண்ண முடியும் கெட்ட வார்த்தை பேசாமல் அப்படின்னா அதை நம்ம கரெக்டாக கற்று வச்சுக்கிட்டது தான் பெட்டர். கெட்ட வார்த்தையை கொஞ்சம் கம்மி பண்ணணுன்னா. கோவத்துக்கும் வெறிக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ வெறி வந்துட்டு அப்படின்னா அந்த கையை வெட்டிக்கிறது, சோத்துல குத்துறது, கையில் ஏதாவது தூக்கி உடைக்கிறது, இதெல்லாம் நிறைய பேர் பண்ண. கோவம் வரதால இது பண்ணுறாங்களா இல்லை அது கோவம் வந்து அடுத்த ஸ்டெப் போய் வெறி ஏறி ஃபுல்லாக என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணுறதால இது பண்ணுறாங்களா? ஓகே, நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு கரெக்டாக வரணும்னா கோவம்னு சொன்னீங்க, அது ஆங்கர், ஒரு எமோஷன். வெறின்னு சொன்னீங்க, அது அக்ரெசிவ் பிஹேவியர், அது வந்து ஒரு பிஹேவியர். ஒரு வாட்டி கோவப்படும் போதும் அவங்களோட அக்ரெசிவ் பிஹேவியர் தான் அடுத்த ஸ்டெப்பாக இருந்திருக்கு. கோவப்படும் போதெல்லாம் நான் இதை ஒரு அக்ரெசிவ் பிஹேவியருக்கு கொண்டு போவேன் அப்படின்ட்டு அவங்க அந்த பிஹேவியரை லேர்ன் பண்ணியிருக்காங்க. பிஹேவியர்ன்றது எப்பயுமே ஒரு கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். சின்ன வயசுலேருந்து யாரையாவது பார்த்தோன்னா தான் ஒரு பிஹேவியரோ ஒரு ஹேபிட்டோ வரும். இது அவங்களுக்கு மாடலிங் மூலிமா வந்திருக்கலாம். மாடலிங்னா சின்ன வயசுலேருந்து யாராவது கோவப்படும் போது ஒரு இதை வச்சு ஒரு சைக்காலஜியில் எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணியிருக்காங்க. போபோடால் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பொம்மையை ஒருத்தர் வந்து கோவப்பட்டதுக்கு அப்புறமா வந்து பொம்மையை பஞ்ச் பண்ணுறாங்க. இதை ஒரு குழந்தை, ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைய பார்க்க விடுறாங்க. எப்பயுமே ரெகுலராக பார்த்துட்டே இருக்குது. இந்த குழந்தை அதுக்கப்புறம் அந்த ரூமுக்குள்ளே விட்டதுக்கப்புறம் கோவம் வந்ததுக்கப்புறம் இந்த குழந்தையும் போய் அந்த பொம்மையை அடிக்குது. இதுக்கான காரணம் என்னென்னா மாடலிங் மூலிமா அந்த குழந்தை கற்றுக்குச்சு கோவம் வந்தால் நான் அந்த பொம்மையை போட்டு அடிக்கலாம் அப்படின்ட்டு. இதே மாதிரி நிறைய பேர் கோவம் வந்தால் நான் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத எங்கேயாவது ஒரு விஷயத்தில் எப்படியாவது லேர்ன் பண்ணியிருப்பாங்க. அந்த லேர்ன் பண்ணதுனால தான் கோவம் வந்தால் அவங்க கையை கிழிச்சிக்கிறது, இல்லை போய் செவுத்தில் குத்துறது, இல்லை எதையாவது தூக்கி போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரி அவங்களோட அக்ரெசிவ் பிஹேவியருக்கு காரணமாக அந்த கோவம் இருக்குது. அவங்களால கரெக்டாக இந்த கோவத்தை நான் சொன்ன மாதிரி ஹெல்தி கோப்பிங் மெக்கானிசம் வைக்க முடியுது அப்படின்னா இந்த பிஹேவியரை அவாய்ட் பண்ணலாம். இல்லை இந்த பிஹேவியரை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இப்போ கோவம் தான் வருது அப்படின்றத நான் மைண்ட்ஃபுல்லாக அவேர்னஸோட எனக்கு இப்போ இதனால் கோவம் வருது, நான் இந்த பிஹேவியரை பண்ணுறது தப்புன்னு எனக்கு தெரியும், இப்போ நான் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு கான்ஷியஸான எஃபர்ட் போட்டு அவேர்னஸ் இருந்தால் தான் அந்த பிஹேவியரை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம கற்றுக்கிட்ட பிஹேவியர்னால தான் இப்படி வருதே தவிர இதுதான் இந்த வித்தியாசம். நீங்கள் கேட்டதுக்கும் கோபத்துக்கும் அக்ரெஷனுக்கும் இருக்க வித்தியாசம் இதுதான். இது ஒரு எமோஷன், இது ஒரு பிஹேவியர். அந்த பிஹேவியரை நம்ம யாரையாவது பார்த்தோ இல்லை ஏதாவது ஒரு நம்ம என்வாயன்மெண்ட்னால தான் கற்றுட்டு இருந்திருப்போம். இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்க நிறைய பேருக்கு அந்த டவுட் வரலாம். அவங்களே செல்ஃப் அனலைஸ் கூட பண்ணிக்கலாம், நம்ம இதெல்லாம் பண்ணுறோமே அப்படின்னு. ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கே தெரியும் நம்ம கோவத்தில் வந்து இப்போ சோத்தில் குத்துறது இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியுது அப்படின்னாலுமே அவங்க அதை எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்? அதுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது எங்கே? சொல்யூஷன் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது அது எந்த ஒரு ப்ராப்ளமுக்கும் வந்து ஒரு சொல்யூஷனில் முடிஞ்சிடும் அப்படின்னு சைக்காலஜியில் இல்லவே இல்லை. இப்போ கோவம் வருது அப்படின்னா கோவத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இல்லை மெஷர்ஸ் நான் எடுக்கலாம் அப்படின்னா நம்பர் 1 மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் சைக்காலஜியில். இப்போ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே நம்ம ஃபுல் அட்டென்ஷன் போட்டு செய்கிறதில்ல. இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கேன், என் மைண்டு வேறு எங்கேயாவது போகலாம், தாட்ஸ் எங்கேயாவது வரலாம். பட் ஒரு ஃபுல் அவேர்னஸோட மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு 2 ரைசின்ஸ், அதாவது காஞ்ச திராட்சை சாப்பிட்றேன்னு வச்சுப்போம். அதை எடுத்து ஃபுல் அவேர்னஸோட ஒரு காஞ்ச திராட்சையாக அதோட டேஸ்ட், அதோட டெக்ஸ்சர், என்னோட நாக்கில் அது எப்படி டேஸ்ட் மாறுது, நான் சீவ் பண்ண நான் முழுங்கும் போது எப்படி ஃபீல் பண்ணுறேன், இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் அவேர்னஸோடு நான் ஃபீல் பண்ணி சாப்பிட்றேன்னா அது ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே நமக்கு அந்த கான்ஷியஸ் அவேர்னஸ் வர ஆரம்பிக்கும். கோவத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது ட்ரை பண்ணும்போது அந்த மைண்ட்ஃபுல்னஸாக ஒரு ப்ரீத்திங் டெக்னிக் ஃபாலோ பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து ஆங்கரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நம்ம எப்பயுமே கோவப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் என்ன இருக்குன்னா நம்ம மைண்டில் சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிற தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் நிறைய இருக்கும்போது கூட கோவம் வந்து அதை எப்படி வெளியே எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியாமல் சடன் ஒரு பர்ஸ்ட் மாதிரி வந்துடும். இத்தனை நாள் அடக்கி வச்ச கோவம் டக்குன்னு ஒரு நாளில் வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எதையுமே மைண்டில் சப்ரஸ் பண்ணி வச்சுக்காமல் யார்ட்டையாவது ஷேர் பண்ணுறது. அப்படி யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியலன்னா ஜேர்னலிங் அப்படின்னு சொல்லுவோம். நோட் எடுத்து எனக்கு என்ன தோணுது, இதனால தான் இப்படி தோணுது அப்படின்றத வேர்ட்ஸில் கரெக்டாக எழுதிட்டோன்னா அது கிட்டத்தட்ட ஒரு பர்சன்ட்டை ஷேர் பண்ணுறதுக்கு சமம் தான். இதெல்லாம் பண்ணால் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக ஆங்கரை கம்மி பண்ணலாம். பட் கம்ப்ளீட்டாக கம்மியாயிடும். டக்குன்னு ஒரு சடனாக கோவப்பட்டு இருந்த எல்லாருமே வந்து புத்தர் மாதிரியோ ஞானி மாதிரியோ ஆகிடுவாங்கன்னு சொல்லிட முடியாது. ஸோ கோவன்றதுக்கு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம், அவங்க கோவப்படுறதுக்கான காரணங்கள். இதெல்லாம் மெஷர்ஸ், இதை யூஸ் பண்ணால் இருக்கிற கோவத்தோட லெவலை கம்மி பண்ணலாம். கோவத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கரெக்டான கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் இதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே சார், இப்போது நம்ம சைக்காலஜிக்கும் பாடி ஃபிட்னஸ்க்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? இப்போ சொல்லுவாங்களா ஃபிசிக்கல் ஹெல்த் அந்த மென்டல் ஹெல்த்தும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் ட்ரூத் தானே? உண்மை? கண்டிப்பாக உண்மை. எதனாலன்னு கேட்டிங்கன்னா இப்போது நமக்கு நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்ஸில் தான் வரும். இப்போ உண்மையிலேயே ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது. அதுலேருந்து கோப் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸில் முக்கியமாக சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் சொல்கிறது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஃபார் டே 20 minutes or 30 minutes
எனி ஆக்டிவிட்டி பண்ணாலே நமக்கு அது என்ன பண்ணுன்னா ஸ்ட்ரெஸ்ஸோட ஹார்மோனே கார்ட்டிசால் தான். அந்த கார்ட்டிசால் ஹார்மோனை கம்மி பண்ணுறதுக்கான டோபமைன் அண்ட் செரட்டோனினை வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக ரிலீஸ், அந்த எக்ஸசைஸ் பண்ணால் அந்த ஹார்மோன்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும். இது நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு ஃபிசியலாஜிக்கலாக ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ எப்பயுமே ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுத்து பாடி கரெக்டான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எவ்ரிடே அது கிடச்சிருச்சு அப்படின்னாலே நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். எஸ்பெஷலி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த டோபமைன் செரட்டோனின் லெவல் ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அவங்க ஒரு செஷன் பண்ணும்போதும் அந்த ரிலீஸ் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்களோட மென்டல் ஹெல்த் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஓகே சார், நம்ம வந்து இப்போ ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கோம்ல, காலையில் எழுந்திரிச்சி இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் ஷெட்யூல் பண்ணி வச்சுருப்போம். அது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? ஓகே, ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுன்னா, நம்ம அந்த ஷெட்யூலை வந்து நம்ம டிஜிட்டலாக நம்ம மொபைல்லையோ இல்லை அதை ஒரு கூகுள் கேலண்டர்லேயோ போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு முந்தின நாளோ இல்லை அந்த என்றைக்கு பண்ணணும்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி காலையிலையோ ஒரு ஸ்டிக்கி நோட்லேயோ இல்லை ஒரு நோட்லேயோ இல்லை இங்கே டைரி எது யூஸ் பண்ணுறீங்கன்னா டைரியிலையோ எடுத்து எழுதுறது பெட்டர். பிகாஸ் நீங்கள் எழுதுறதுனால உங்களுக்கு அந்த டாஸ்க் இன்னும் ஈஸியாக மைண்டில் இருக்கும். என்னென்ன பண்ணணும்னு மொபைலில் வச்சுருக்கீங்க அப்படின்னா டாஸ்க் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி நீங்கள் மொபைல் எடுத்து பார்த்தா தான் 2வது 3வது டாஸ்க் உங்களுக்கு இருக்கும். எழுதும்போது உங்கள் மைண்டில் அது இன்னும் ஈஸியாக ஸ்டோர் ஆகிருக்கும். உங்களுக்கு 2வது டாஸ்க் 3வது டாஸ்க் என்ன இருக்குன்னு நீங்கள் எழுதுறத ஒரு 2 முன்னாடி பார்த்தீங்கனாலும் உங்கள் விஷுவல் மெமரியில் அது ஈஸியாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ணணுன்ற அவேர்னஸ் எனக்கு அடிக்கடி மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக அந்த டாஸ்க் நான் பண்ணிவிடுவேன். அது மாதிரி நீங்கள் ஷெட்யூல் பண்ணுற டாஸ்க் ஒன்று முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளாக உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ரிவார்ட் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த 2 டாஸ்க் பண்ணேன்னா அன்றைக்கி எனக்கு ஒரு 10 நிமிஷம் பிரேக், இல்லை அன்றைக்கி நான் இந்த சாக்லேட் சாப்பிட்லாம், இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், உங்களுக்கு நீங்களே அந்த ரிவார்ட்ஸ் கொடுக்குறதுனால அது ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ஷெட்யூல் பண்ணும்போதும் இது 2 முடிச்சா எப்பயுமே இந்த ஃபஸ்ட்டு 2 டாஸ்க் முடித்தா எனக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்கும். அந்த ரிவார்டுக்காக நான் அந்த ஃபஸ்ட் 2 டாஸ்க் பண்ணுவேன். அந்த மாதிரி ஷெட்யூலிங் ப்ளஸ் ரிவார்ட் இது 2யும் யூஸ் பண்ணால் எவ்ரிடே ஷெட்யூல் பண்ணுறதை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத வந்தால் தான் ஆங்ஸைட்டி வந்தது வருது. ஓகே, இப்போது ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துருக்கோம், ஒரு கம்பெனி நம்ம இன்டர்வியூ போயிருக்கோம் அப்படின்னாலே அங்கே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். அந்த இதில் நம்ம பதறி போய் தப்பாக சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு இன்டர்வியூவில் போய் உட்காடுறீங்க, அப்போ உங்களுக்கு பதட்டமான நிலை வருது அப்படின்னா பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் உட்காரவங்களுக்கு தான் கண்டிப்பாக அந்த பதட்டம் வரும். இந்த பதட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஆங்ஸைட்டி வர்றது எல்லாருக்குமே காமன் தான். இது வராமல் தடுக்கணும், வரவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆங்ஸைட்டி வர்றதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலையும் அந்த சுச்சுவேஷனில் அப்போது ஃபுல் அவேர்னஸோடு இருந்தாலே எனக்கு இப்போ ஆங்ஸைட்டி இருக்குது அப்படின்ற அவேர்னஸ் எனக்கு இருக்குது, அந்த ஆங்ஸைட்டியை நான் எப்படி கரெக்டாக ரெகுலேட் பண்ணி அது எனக்கு வேறு விதத்தில் அஃபெக்ட் ஆகாமல் நான் பார்த்துக்க முடியும் அப்படின்ற அவேர்னஸோட மைண்ட்ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சதை நான் இப்போ பேச போகிறேன் அப்படின்ற அவேர்னஸ் இருந்தாலே அந்த ஆங்ஸைட்டி இருந்தாலுமே அந்த ஆங்ஸைட்டி வெளியே தெரியாது. ஆங்ஸைட்டியே இருக்காது, வாட்டி போகும்போது பதட்டமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அந்த பதட்டம் அதிகமாகி அது நமக்கு ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸாக வராமல் இருக்கும். கை நடுங்கிறதோ இல்லை கால் நடுங்கிறதோ இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம மைண்டில் அந்த அவேர்னஸ் கம்ப்ளீட்டாக இப்போ எனக்கு ஆங்ஸைட்டி இருக்குது, நான் பேச தான் போகிறேன், பட் நான் ஆங்ஷியஸாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குது, பதட்டம் இருக்குது அப்படின்ற அவேர்னஸோடு நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஆங்ஸைட்டிக்கு நம்ம போக மாட்டோம். அண்ட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலையும் ஆங்ஸியஸான சுச்சுவேஷனுக்கு நாமளே அடிக்கடி போட்டுக்கிறதுனால, ஃபார் அன் எக்ஸாம்பிள் மாக் இன்டர்வியூ ஒரு 10-15 இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோன்னா எனக்கு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அந்த ஆங்ஸைட்டி எனக்கு தான் எப்பயுமே நான் ஆங்ஷியஸ் ஆக போகிறேன் அப்படின்ற அவேர்னஸ் எனக்கு இருக்குனாலே போக போக எனக்கு அந்த ஆங்ஷியஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கும் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் நம்ம பசங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கும் உங்களுடைய கருத்தை சொல்லியிருந்தீங்க. இதை பார்த்து நிறைய பசங்களும் அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இதேமாரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.